எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா அவங்க ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஆக்சுவலா அதையும் நினைச்சிட்டு இருந்தேன். வெங்கடேஸ்வரா அப்படின்னு பார்க்கும்பொழுது காதல் மன்னன் படத்தினுடைய அமர்கலம் படத்தினுடைய என்னுடைய முதல் படத்தின் ப்ரொடியூசர்ஸ் வெங்கடேஸ்வராவை அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அந்த வெற்றி வந்து இந்த நிறுவனத்துக்கும் தொடரும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்தவரை லெஜெண்டரி பத்திரிகையாளர்கள்னு என் முன்னாடி எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க கடந்த 30-40 வருஷமா சைலண்ட் இன்ஃபுளுன்ஸ் யாருன்னா என் முன்னாடி உட்காந்துருக்க இவங்க அத்தனை பேர். இவங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் இந்த மேடையில இல்லை அப்படிங்கறத இந்த மேடையில நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். இந்த பாட்டை பார்த்தோம்னா பாலாஜி கிட்ட கேட்க விரும்புறது மீதி படம் இது வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் படத்துல ஒரு 5 நிமிஷம் தான் நீங்க காமிச்சிருக்கீங்க. மீதி அந்த ஃபுட்டேஜ் அதை எப்போ எடுக்க போறீங்க? ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்போட எனக்கு பார்க்கும்போது தெரியுது. அவங்கள வச்சே நீங்க வந்து இந்த பாட்டையும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு படமா இதை வந்து விரிவுபடுத்தி ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் விரும்புறேன். சரிகமா லேபிள் வந்து ரொம்ப லேசுப்பட்டவங்க கிடையாது. அவங்க வந்து ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அவங்க பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போறதுக்கு அவங்க கிட்ட நிறைய ஒரு செக் லிஸ்ட் இருக்கு. அத்தனை செக் லிஸ்ட்லயும் நீங்க வந்து பாஸ் பண்ணா மட்டும்தான் அந்த சரிகமாங்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு சாங் வந்து வர முடியும். சோ அந்த வகையில இங்கேயே நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். இங்க வந்து நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அதிகமா. ஏன்னா என்னை விட அதிகமா பேசுறதுக்கு ஆர்வி உதயகுமார் சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து சட்டசபையில வந்து எப்படி அந்த சபாநாயகர் வந்து எவ்வளவு நேரம் பேசினாரோ அவ்வளவு நேரம் அவர் இன்னைக்கு பேசுவாரு. இந்த பாட்டுல வந்து எனக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி எனக்கு நிறைய ஞாபகம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடன இயக்குனர். ஒரு கமர்ஷியலா ஒரு சாங்கை வந்து எப்படி ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு வந்து நிறைய மெனக்கெடுவார். ஒரு சாங் எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அவர் வந்து ஒரு சாங்குக்குள்ள வந்துட மாட்டார். அது வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இப்ப என்னுடைய பல பிரபலமான பாடல்களுக்கு வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி சீனா தானா, அப்புறம் தெற்கு சீமையிலே சாங், இதெல்லாம் வந்து இன்னைக்கும் அந்த மே மாசம் 98 இதெல்லாம் வந்து மாஸ்டர் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு அமைப்புல வந்து அதை பண்ணியிருக்காரு. அதனாலயே அந்த சாங் எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பேசப்படக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து போய் எனக்கு இந்த ஸ்டெப் வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும், இந்த சாங் இப்படி இருக்கணும் நல்லா ஆடி எல்லாம் காட்ட முடியாது. அதை வந்து அந்த டான்ஸ் டைரக்டர் வந்து அவர் எப்படி அதை கன்சீவ் பண்றாரோ அதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு கிளாசிக்காகவும் ஒரு டைம்லெஸ் இதுவாகவும் அது வந்து நான் முன்ன பின்ன மாற்றி மாற்றி தான் பேசுறேன். இப்ப இதுல வந்து சுரேஷ் சந்திரா சார் வந்து என்னுடைய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர், பள்ளி காலத்துல இருந்தே என்னுடைய நண்பர். அப்புறம் சினிமாவில் எங்களுடைய பயணம் வந்து ரொம்ப வருஷமா அந்த நட்பு தொடர்ந்து. அவர் வந்து நீங்க வந்து எது கேட்டாலும் டன் அப்படின்பாரு. அதையே தான் அவருடைய சேனலுக்கும் வச்சிருக்காரு, டன் சேனல் சொல்லிட்டு. ஸோ அவரு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சேலஞ்சபிள் ஜாப். இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு மீடியா முன்னாடி கொண்டு வர்றதுங்கிறது வந்து அது அவரும் அவருடைய டீமும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. இதெல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் அமைஞ்சிட்டே இருக்குங்கிறதுக்காக நான் சொல்லுவேன். அண்ட் அசமித்ரா எனக்கு வந்து அவருடைய குருநாதர் சுப்பு அண்ட் எம்மி காலத்துல இருந்தே எனக்கு வந்து தெரியும். ரீசெண்ட் வந்து மியூசிக் டைரக்டரா அவர் வந்து உருவாகி வந்திருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு
அதாவது ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்து எவ்வளவு பேரை அப்சர்வ் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு சவுண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாரு, எவ்வளவு சவுண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸோட அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள அந்த நாலேஜ் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ள அவங்க மிஸ்ஸஸ் ஜெயந்தி வந்து, ஏன்னா இது வந்து ஒரு பாடல் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அது வழக்கமா வந்து மியூசிக்குள்ள பாட்டு வந்து நமக்கு வந்து வரிகள் என்னங்கிறது வந்து தெரியாம இருக்கணும், அதுதான் வந்து ட்ரெண்ட். அப்ப அந்த மாதிரி ட்ரெண்ட்ல வந்து அவங்க ஹஸ்பண்டே அந்த மியூசிக் வந்து ஒன்று பண்ணிட்டாரு. இப்ப அந்த அவங்க என்ன எழுதுனாங்கிறத இந்த மைக்ல வந்து அவங்க ஒரு தடவை படிச்சாங்கன்னா நல்லா இருக்கும், அவங்கள நம்ம வந்து பிரைஸ் பண்றதும் ஒரு வசதியா இருக்கும். இது வந்து நடுவில் ஒரு டைம்ல வந்து அவங்களுக்கு இந்த மேடையை கொடுக்கணும்னு நான் கேட்டேன். அவரு பாலாஜி சாரை வந்து எனக்கு வந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ஏதோ புதுசா வந்த மாதிரியே இல்லை. அவருடைய முகத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கவர்ச்சி இருக்கு. மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்றாரு, ரொம்ப இயல்பா இருக்கிறாரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோங்கிற எந்த கர்வமும் அவருடைய பாடல்ல ஒரு ஆடி பாடுவதெல்லாம் தெரியவே இல்லை. நான் நிறைய இது பார்த்துருக்கேன். ப்ரொடியூசரே ஆடும்போதோ நடிக்கும் போதோ நமக்கு தெரியும் அவங்க வந்து எவ்வளவு அதிகபட்சமா என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல, ரொம்ப இயல்பா, ரொம்ப கட்டுப்பட்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவருடைய காஸ்டியூம் நல்லா இருக்கு. அண்ட் இவரு ஜிவி பிரகாஷுடைய குரல், அவர் அந்த பாடின விதம், அந்த ஐக்கிய பேரின்னு வெளிநாட்டு தப்பிச்சு போயிருக்கிறாங்க, அந்த அவங்க மூமெண்ட்ஸ், அவங்க பாடினது எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க ஹோல் பார்க்கும்போது இதுல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பா எங்களுடைய இயக்குனர் சங்கத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற அசோக் அண்ணாமலை வந்து இந்த கிரியேட்டிவ் அவரெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அவர் இந்த டீம்ல இருக்கிறாரு. அண்ட் ராஜா வைத்தியநாதன் வந்து ராஜா பத்மநாபன் ரொம்ப இது வந்து எவ்வளவு நாள்ல எடுத்தீங்க இந்த 2 நாள் மாதிரியே தெரியல, 7 நாள் செலவு பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. அப்படின்னா எவ்வளவு அவங்க பம்பரமா சுத்தி சுழன்று இந்த பாட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அந்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த டீம் வந்து மேன்மேலும் உயரணும், இந்த பேனர் வந்து மேன்மேலும் பல திரைப்படங்களை தயாரிக்கணும். மிஸ்டர் பாலாஜி வந்து நமக்கெல்லாம் பரிச்சயமான முகமா கூடிய சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த விழா வாயிலா சொல்லிக்கிறேன். அண்ட் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் வாயிலா நம்ம திரையுலகத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு CM விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.